जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु करणम, जय श्रील पुरोபாதி महाराज करणम, जय रूप रघुनाथ करणम, जय श्रीல புரோபாதி மகாராஜ் கரணும், என் குருநாத கரணும். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி புருஷ கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. कृष्णा बोरंडोर नमो हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माताजी, दंड प्रणाम. हरे कृष्णा. ओके, वेलकम बैक. हरे कृष्णा माताजी, हरे कृष्णा. பணிவான வணக்கங்கள். ஓகே, முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி இந்த வருஷத்தோட ரொம்ப ஆஸ்பிஷியஸான ஒரு நாள் இன்னைக்கு. ஓகே, முதல் நாள் இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்கு 1ஆம் தேதி 1 ஜனவரி 2026. அனைவருக்கும் அடியனுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகே, எல்லாரும் வந்து கிருஷ்ண பக்தியில எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும். எங்கெல்லாம் வந்து பக்தர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் வந்து பக்தியில நல்லா முன்னேறணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து இனி முடிஞ்சது, பழைய விஷயங்கள் முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி வர நாட்கள் வந்து நம்ம வந்து பழசெல்லாம் மறந்துட்டு என்னென்ன நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியா, கோபங்கள், பொறாமைகள், அப்புறம் வந்து பற்றுதல், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசுல இருக்கோ எல்லாமே போய் பகவான் கிருஷ்ண கருணையோட இந்த 2026 நல்லபடியாக நம்ம கிருஷ்ண பக்தியில அடுத்த கட்டம் நம்ம நகரணும். அடுத்த கட்டம் நகருதுன்னா வந்து ஒரு ஸ்டெப் 2வது ஸ்டெப் வைக்கிறது இல்லை. அடுத்த கட்டம் நகருதுன்னா நம்மளோட சரணாகதி ஒன்றும் மேம்படணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாண்டிங் நல்ல ஒன்று ஸ்டடி ஆகணும். பகவான் மீது சேவைகளை வந்து நம்ம அதிகமா ஒன்றும் எடுத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த வருஷம் செய்யணும். நிறைய வந்து கிளாஸ் கேட்டு நிறைய விஷயம் நாலேஜ் வளர்த்துக்கணும். கிடைச்ச நாலேஜை வச்சு அது வந்து ப்ராக்டிக்கலா வாழ்க்கையில வந்து செயல்படுத்தணும். அதெல்லாம் நம்ம நடக்கணும்னு சொல்லி சில புரோபாதிகிட்டையும் கௌராங்க மகாபுருகிட்டையும் கௌராங்க மகாபுருடைய பக்தர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ ராதா மாதவா கி, ஜெகநாத சுபத்ரா மகாராணிகளே, श्री राधा गोपाल जी, श्रील पुरोபாதி महाराज, जगन्नाथ गौरांग महाप्रभु की जय, गौर பிரமநந்தே, ஹரி ஹரி போல். ஓகே, சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பக்தி புருஷா கிளாஸ் பார்க்க போறோம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னதுன்னா, நிறைய பேருக்கு அந்த டாபிக் என்ன போட்டிருக்கீங்க, என்னமோ கார்லண்ட் ஆஃப் திருநாட் அபி சுனிட் போட்டிருக்கீங்க, சுனிட் சேனன். அதாவது வந்து என்னதுன்னா, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா, அதுவும் வந்து இன்னைக்கு பாருங்க, வருஷத்துடைய முதல் நாள் இந்த டாபிக் வந்து நம்ம கேட்கறது. இந்த வருஷத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, ஏதாச்சும் என்ன உறுதி எடுக்கிறீங்கன்னு. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முதல் உறுதி. ஓகேவா, இந்த கிளாஸ் வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு முதல் நாள் அன்னைக்கு, இன்னைக்கு மலேசியா, சரி சாரி, இன்னைக்கு நீங்க முதல் நாள் எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த உள்ள கிளாஸ் ஒரு டாபிக் வந்து என்னதுன்னா, கார்லண்ட் ஆஃப் திருநாட் அபி சுனிச்சென. அதாவது திருநாட் அபி சுனிச்சென என்ற வார்த்தையை நம்ம வந்து மாலைகளாக நம்ம போட்டுக்கணும் அப்படி சொல்ல வராங்க. ஓகே, அது என்ன, அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே, மகாபிரபு வந்து வேற யாரும் கிடையாது, கிருஷ்ணர் தான் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவா வராரு. அவர் வந்து அவதாரமோ இல்ல மாரி இந்த மாதிரி என்ன மச்ச கூர்ம வராக நரசிங்க அந்த மாதிரி அவதாரம் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியா இந்த பூமிக்கு வராரு. கலியுகத்தில் எப்படி வந்து கிருஷ்ணர் வந்தாரோ அதே போல, சரி துவாபர யுகத்துல வந்து எப்படி கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமிக்கு வந்தாரோ அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு வந்தாரு. அவர் என்னென்ன விஷயங்களை வந்து தியோரிட்டிக்கலா பகவத்கீதை பேசிட்டு போனாரோ அந்த பேசின விஷயத்த கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவா வந்து நமக்கு வந்து பிராக்டிக்கலா நடைமுறை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போனாரு. ஓகேவா, அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணால நம்ம கிருஷ்ண பக்தியில நம்மளோட வழிபாட்டோடைய மூல மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராதா அண்ட் கிருஷ்ணா. ஆனா நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து அவருடைய அடிச்சுவட்டை, அவருடைய ஃபுட் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதாராணியை அடையிறதுதான் நம்மளோட கோல். ஆனா நம்ம சைத்தன்யா மகாபிரபுவோட லைனை ஃபாலோ பண்ணணும்.
ஏன்னா கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அது எப்படி நம்ம வந்து பகவான் அடையணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து நம்மளோட கோல் வந்து ராதா அண்ட் கிருஷ்ணா. ஆனா அது எப்படி ஹவு டு அச்சீவ் த ராதா கிருஷ்ணா த்ரூ சைத்தன்யா மகாபிரபு. மகாபிரபு மூலியமா தான் நம்ம வந்து எனது இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம அடையணும். ஓகேவா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 வருஷங்கள் வந்து லீலைகள் செய்யும் போது மகாபிரபு நம்மளுக்கு முக்கியமா நம்மளுக்கு கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதாவது 8 விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்காரு. ஒவ்வொரு திருவாயிலேருந்து சைத்தன்யா மகாபிரபு கோல்டன் அவதார். சைத்தன்யா மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா கருணா அவதாரம். அவர் வந்து மோல்டன் கோல்ட், அதாவது உருக்கிய புண்ணியத்தில் இருப்பாரு சைத்தன்யா மகாபிரபு. அப்படிப்பட்ட சைத்தன்யா மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் வந்து பாத்தீங்கன்னா 8 விஷயத்துல அடக்கிட்டாரு. அது 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு சொல்லுவாங்கல்ல சினிமா படத்துல, அந்த மாதிரி 8 விஷயத்தை அடக்கிட்டாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா அஷ்டகம். அந்த சிக்ஷா அஷ்டகம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அர்த்தம், கட்டளைகள் அர்த்தம். அஷ்டகம்னா வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 8 வகையான கட்டளைகளை சைத்தன்யா மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்து போயிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்தர்களும் புதுசா வந்தவங்களும் சரி, ரொம்ப நாளா இருக்கிறவங்களும் சரி, அன்னைக்கு நம்ம பக்தர்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள், கால கடன்கள் வந்து என்னதுன்னா, 1 10 நாம அபராதம் படிக்கணும். நம்ம நாம ஜபம் பண்றோம்ல, அதுக்கு 10 குற்றங்கள் இருக்கு. அந்த 10 குற்றங்கள் 10 ஒஃபென்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. அடி நம்ம கால கட்டாயம் படிச்சு ஆகணும். 2வது சிஷாஷ்டங்கம் நம்ம படிக்கணும். இல்ல பிரபு எனக்கு உட்காந்து படிக்க டைம் இல்லைன்னா நீங்க ஆபீஸ்க்கு போகலாம், நீங்க வேலைக்கு போகலாம், நீங்க எங்க போறீங்களோ ஜஸ்ட் நம்ம சம்திங் உங்களோட பிரேக் டைம்லயோ ஜஸ்ட் இப்ப எல்லாம் போன் இருக்கு 10 ஒஃபென்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து சிஷாஷ்டங்கம் ஜஸ்ட் நீங்க போன்ல இருந்து எடுத்து கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா அன்னாடிக்கு படிக்கணும், அதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல முக்கியமான வந்து சிஷாஷ்டங்கம். அந்த சிஷாஷ்டங்கம் 8 இன்ஸ்ட்ரக்ஷன் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட சிஷாஷ்டங்கத்துல அந்த 8 வகை, அந்த 8 சிஷாஷ்டங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அது தனியாவே நம்ம ஒரு ஸ்லோகம் பேசலாம். ஏன்னா மகாபிரபு அது எப்படி ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாரு பாருங்க. சேதோ தர்ப்பண மார்ஜனம், அதான் மனதை சுத்தப்படுத்துதல்ல எப்படி சுத்தப்படுத்தணும், நாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இஸ் த பவர்ஃபுல் அப்படி சொல்லி அங்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா 8வது வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரீஷ்யா வா பகரதம் பினஸ்துமா அதர்சனா மருமா ஹதம் கரோதுவா எதா ததா வா விதாதலம்போட மத் பிராணநாதசா ஏவ நம்புற. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னை கட்டி பிடிச்சாலும் சரி, பகவானே கிருஷ்ணா என்னை எட்டி உதைச்சாலும் சரி, எனக்கு தூக்கி போட்டு முயற்சாலும் சரி, எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு இன்பத்தை கொடுத்தாலும் சரி, நான் 1 இன்ச்சு கூட ஒண்ணை விட்டு நான் நகர மாட்டேன். அப்ப பாருங்க மனதை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சு சிசாஷ்டங்கம் கடைசி 8வதுல முடியும் போது ஃபுல்லி கம்ப்ளீட் சரணாகதி, பூர்ண சரணாகதி, 100% சரணாகதி. அப்ப ஃபுல்லி சரண்டர் ஆடிடுது. அந்த பொசிஷன் வரைக்கும் மகாபிரபு 8 கட்டளை கொடுத்துட்டு போறாரு. இந்த 8 கட்டளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வகையான படிக்கட்டு, 8 வகையான ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து பக்தியில வந்து இந்த கிருஷ்ண பக்தியில பகவான் லோகத்துக்கு போறதுக்கு, பகவானோட வைகுண்ட லோகங்கள் கோலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், எப்படி இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம சொல்லி பகவான் லோகத்துல அடைஞ்சிடலாம் இந்த பூமியில நம்ம உயிரை விட்ட பிறகு. அதுல அந்த 8 ஸ்லோகமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதுல ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம் வந்து என்னதுன்னா, அதுல 3வது ஸ்லோகம் வெரி வெரி முக்கியமானது. 3வது ஸ்லோகம், அந்த 3வது ஸ்லோகம் வந்து என்னதுன்னா, திருநாட் அபி சுனிச்சேன தரோர் இவ சைஷ்ணுனா அமானீன மானதேன கீர்த்தன்யா சதாஹரி. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இது வந்து என்ன சொல்றது, என்ன சொல்லுங்க, இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம உருப்படியா இருக்கிறதுக்கு, இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம ஒழுங்கா வந்து சர்வைவ் பண்றதுக்கு, இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம எந்த வகையான பிரச்சனைகளும் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதுக்கு அந்த மன வலிமை, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், அந்த டெக்னிக்கை வந்து மகாபிரபு இந்த 3வது ஸ்லோகத்துல இதை வந்து முக்கியமா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன் பிரபு இந்த 3வது ஸ்லோகம் முக்கியமானதுன்னா, நம்மளோட சைத்தன்ய சரிதாமிரதோடைய ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மகாபிரபு 8 கொடுத்துட்டு போனாரு. 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 8ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது ஸ்லோகம் தான். திருநாடபி சுனிச்சேன தரோர் இவ செய்சுனா அமானினா மானத்தேன கீர்த்தனியா சதாஹரி. இந்த ஸ்லோகத்தை ஒருத்த வந்து மாலையா கோத்து தன் கழுத்துல போட்டுக்கணும். இத வாழ்க்கையில ஒருத்தன் கடைபிடிச்சானா அவன் கிருஷ்ண பக்தியில எப்படிப்பட்ட இம்பிடிமெண்ட்ஸ், அதை எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அவன் சமாளிச்சு வந்துடுவான். அதனாலதான் திருநாடு அபி சுனிச்சேன நம்பர் 1, தரோரிவ சைஷ்ணு 2வது விஷயத்துக்குள்ள இருக்கு. திருநாபி சுனிச்சேன தரோரிவ சைஷ்ணு அமானின மானத்தேன 3 விஷயம் உள்ள போட்டிருக்காதுக்குள்ள.
இந்த மூணுத்தையும் ஒருத்தன் செய்யறானோ திருநாபி சுனிச்சேன தருவ சேஷன் அவமானத்துல கீர்த்தனியா சதா ஹரி, அவன் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான பகவானுடைய ஹரி பஜன்ல கிருஷ்ணர் பக்தியில நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கொடுத்து போயிருக்காரு. இதை ஒருத்த வந்து மாலையா செஞ்சு கழுத்துல போட்டுக்கணும். மாலையா செஞ்சு போட்டுக்குதுன்னா வந்து என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. மாலையா செஞ்சு போட்டுக்கணும்னா அந்த எழுத்தெல்லாம் எழுதி 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 நம்ம மாலையை கூத்து கழுத்துல போட்டுக்கலாம் பிரபு. அப்படி கிடையாது. அப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. மாலையா செஞ்சு போட்டுக்கணும் என்ன அர்த்தம்னா இத வந்து அப்படியே நோ டெலிபரேஷன், எந்த வகையான டவுட்டும் இல்லாம எந்த வகையான கொஸ்டினும் இல்லாம இதை அப்படியே நம்ம எடுத்து வாழ்க்கையில நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யாரு ஒருத்தவங்க கடைபிடிக்கிறாங்களோ, யாரு ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ, யாரு ஒருத்தவங்க மனசார எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில வந்து டாப் மோஸ்ட் லெவலுக்கு வர முடியும். நாளைக்கு என்ன உடனே எப்ப மரணம் வந்தாலும் அவங்க பகவான் லோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆவாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்லோகத்தை வந்து வெரி ஹை கிளாஸ். இது வந்து எல்லா வகையான சைத்தன்ய மகாபுரோட கௌரவ பிரியஜனா எல்லா வகையான பக்தர்களும் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒத்துக்கிறாங்க. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. எஸ், இந்த ஸ்லோகத்தை வந்து மாலையா தூக்கி நம்ம கழுத்துல போட்டுக்கணும். இந்த ஸ்லோகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு? திருநாடபி சூனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன, இந்த மூணு விஷயம் வந்து என்னன்னா சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. இந்த மூணு இந்த ஸ்லோகத்துல மூணு திங்ஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? அது என்ன ஆகுதுன்னா சுனிச்சேன வந்து என்னதுன்னா ஹம்பிள்னஸ், அதாவது பணிவு. சைஷ்ணுனா என்ன ஆகுதுன்னா டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. மூணாவது அமானின மானத்தேன அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அண்ட் ஆல். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், நம்ம வந்து மற்றவங்க மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது மூணாவது. பணிவு, சகிப்புத்தன்மை, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஹம்பிள்னஸ், டாலரன்ஸ், அண்ட் நம்பர் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். இந்த மூணுத்தையும் யாரு ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து சீரியஸா வந்து எடுத்து நடத்துறாங்களோ, எடுத்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இந்த கிருஷ்ண பக்திய, பகவானோட நாமத்தை, இந்த குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி இருக்கிற இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட அவங்க வந்து ருசிக்க முடியும். பிறகு அவங்க இந்த பூமி விட்டு போகும்போது டைரக்டா வந்து உங்களுக்கு கருத்து வந்திருக்கும். ஓகேவா? பகவானுடைய இப்ப வந்து வைகுண்ட இப்ப வைகுண்ட ஏகாதசி வந்துச்சுல, எல்லாரும் சொர்க்க என்னது வைகுண்ட வாசல் நிறைய பேர் வைகுண்ட வாசல் திறந்தாங்கல்ல, காலையில திறந்திருப்பாங்க. சில பேர் எல்லாம் டெம்பிள்ல செஞ்சிருப்பாங்க, சில இடத்துல நார்மல் கோயில்ல செஞ்சிருப்பாங்க, விஷ்ணு கோயில்ல செஞ்சிருப்பாங்க. உண்மையான வைகுண்ட வாசல் எப்ப திறக்கும்னா இந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணும் போது உண்மையிலே வைகுண்ட வாசல் திறக்கும். அப்போதான் நம்ம எலிஜிபிள் டு கோ வைகுண்ட லோகா. ஓகேவா? அதுல ஒன்று விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சின்ன ஒரு எடிஷனலா. இது வந்து நாட் ரிலேட்டட் டு திஸ் டாபிக். இந்த வைகுண்ட ஏகாதசி வந்துச்சுல, ஓகேவா? அது வந்து என்னது நிறைய பேர் வந்து சொர்க்கவாசம் சொல்றாங்க. சொர்க்கவாசம் சொல்லக்கூடாது. சொர்க்கவாசல் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பௌதிக உலகம். வைகுண்ட வாசல் தான் சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட் அட் சம் பாயிண்ட். ஓகேவா? அப்ப இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா அதுல முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பிள்னஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுல ரூப கோஸ்வாமி and சனாதன கோஸ்வாமி, ஓகேவா, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இல்ல இந்த ரெக்கார்ட் பாக்குறவங்களும் சரி, நம்ம கிருஷ்ண பக்தியில முக்கியமான சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு ஆல்டர்ல பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ராதா கிருஷ்ணர் இருப்பாங்க. பக்கத்துல கௌராங்க மகாபிரபு, நித்யானந்த பிரபு இருப்பாங்க. கௌராங்க மகாபிரபு கௌரா நிதாய் இருப்பாங்க. கௌர நிதாய் வந்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமர், கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு வந்தாங்க. ஏன்னா அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நரசிங்க பகவான் இருப்பாங்க. ஓகேவா? சில சமயத்துல ஜெகநாத கூட வச்சிருப்பாங்க. ஜெகநாத் யாரு? கிருஷ்ணர் ஜெகநாதம் வந்திருக்காரு. அப்ப நரசிங்க பகவான் இருப்பார். நரசிங்க பகவான் வந்து யாரு? பகவானோட அவதாரம் வச்சிருப்பாங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச வச்சிருப்பாங்க. பஞ்சத்துவம் வந்து யாரு? கலியுகத்துல கிருஷ்ணர், பலராமர், சிவபெருமான், அப்புறம் வந்து நாரத முனிவர், ராதாராணி, இவங்க 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் அண்ட் கதாதர பண்டிட், இந்த மாதிரி 5 பேரும் வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த போட்டோ நம்ம வச்சிருப்போம். அடுத்து அது கீழே வந்து பாத்தீங்கன்னா 6 கோஸ்வாமிங்க, 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா வேட்டி கட்டிக்கிட்டு சட்டல உடம்பு துணி இல்லாம அவன் ஜவமா பிடிச்சிருப்பாங்க. அவங்க தான் 6 கோஸ்வாமிகள். பிறகு நம்ம குரு பரம்பரை வச்சிருப்போம். ஓகேவா? இது ஏன் சொல்றேன்னா நிறைய புதுசா வந்தவங்களும் சரி, இல்ல சமீபமா கொஞ்ச நாள் வந்து இருக்கவங்களும் சரி, இங்க ஆன்லைன்லயும் சரி, சில சமயத்துல
டெம்பிள்லயும் சரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. 6 கோஸ்வாமிகள்னா யாருன்னே தெரிய மாட்டேது. ஓகேவா? பிறகு பரவாயில்ல, நம்ம அதை பத்தி ஒரு நாள் நம்ம பேசுவோம். நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா ஏற்கனவே பேசியிருக்கேன், நம்ம திருப்பி ஒரு நாள் பேசுவோம். சட் கோஸ்வாமி அஷ்டகம் இருக்கு, அப்புறம் வந்து சிசாசங்கம், இதெல்லாம் நம்ம ஒரு நாள் நம்ம பேசுவோம். நிறைய நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அதுல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, நம்மளுக்கு மொத்தம் 6 கோஸ்வாமி இருக்காங்க. எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் இருக்கிறாங்களோ, இது பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறம் திருமேசையாளி ஆழ்வார், அப்புறம் வந்து நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க. ஓகே, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள், கோதைன்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஒருத்தவங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 கோஸ்வாமிங்க முக்கியமா இருக்காங்க. அது வந்து யாரு? சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அப்புறம் வந்து ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி அண்ட் ஜீவ கோஸ்வாமி. இந்த கோபால பட்ட கோஸ்வாமி இருக்கிறாருல, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீரங்கத்துல, அதாவது அங்கேருந்து வந்து பிரம்ம மத்த கௌடி சம்பிரதாயத்துல வந்து ஜாயின் பண்ணாரு. இவர் தான் கோபால பட்ட கோஸ்வாமி. இந்த மாதிரி 6 முக்கியமான கோஸ்வாமி இருக்காங்க. இந்த 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க பிரம்மச்சாரியாக இருந்து பகவானுக்கு தேவையான எல்லா வகையான பிரச்சாரத்துக்கு உண்டான எல்லா சாஸ்திரமும் எழுதி கொடுத்தாங்க. பிறகு நிறைய கோயில்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு வந்து பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ ரொம்ப 6 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரூப கோஸ்வாமி என்ன சனாதன கோஸ்வாமி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது மகாபிரபுவை மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப 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 ஹம்பலா இருந்து மகாபிரபுவை மீட் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியில வந்து மந்திரியா இருப்பாங்க, மிகப்பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் வந்து அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு மகாபிரபு மீட் பண்றாங்க. மகாபிரபு எப்படி மீட் பண்றாங்கன்னா த்ரூ த மூட் ஆஃப் த பியோர் டிவோட்டீஸ். சரி, அவங்க மூலியமாக தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு தூய்மையான பக்தருடைய குணங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூய்மையான பக்தர்கள். அவங்க எப்படி மகாபிரபு அணுகுனாங்கன்னா, மகாபிரபு நான் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான, ஐ எம் வெரி டிகிரேடட் சோல், ஐ எம் த ஃபாலன் சோல், ரொம்ப கீழ்நிலையான ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மகாபிரபு அப்படிதான் அவங்க வந்து மகாபிரபுவை அப்ரோச் பண்ணாங்க. அந்த மூட் இருக்குல்ல, அந்த பாவம் இருக்குல்ல, அது வந்து நேச்சுரலாக வரக்கூடிய பாவம். ஏன்னா சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி சாதாரணம் இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெரி லேர்னட், ரொம்ப பண்டிட். அவங்க வந்து நிறைய வந்து சாஸ்திரம் படிச்சவங்க. அவங்க வந்து பிறக்கும் போதே அவங்க உயர்தரமான வைஷ்ணவ ஃபேமிலியில பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம 3வது விஷயம், அவங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியும். எல்லா வகையான ஸ்லோகங்களும் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் இல்லை, அவங்க டைரக்டாவே சான்ஸ்கிரிட்ல படிப்பாங்க. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும். அதாவது நிறைய லாங்குவேஜ் அது போட்டிருக்காங்க. நான் சரியா ஞாபகம் எனக்கு நிறைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மினிஸ்டரா இருந்தாங்க நவாப் ஹுசேன் ஷா அவங்களுடைய ஆட்சியில, சைத்தன்ய மகாபிரபு லீலையில வரும். அப்படிப்பட்ட எல்லா குவாலிபிகேஷனும் அவங்களுக்கு. ஆனா அவங்க ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து எல்லா குவாலிபிகேஷனையும் அவங்க வந்து டிஸ்பைட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் வந்து வெரி வெரி ஃபாலன் சோல், நான் ரொம்ப கீழே விழுந்த ஆத்மா, மகாபிரபுவே தயவு செய்து கருணை கூட கேட்கிறாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, they holding straw their teeth. அவங்க வந்து இது நிறைய நீங்க படிச்சுக்கலாம். அதாவது என்னதுன்னா, அவங்க வாயில வந்து ஒரு புல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து அமைதியா இப்படி நிப்பாங்க. ஏன் ப்ரோ வாயில புல்ல வச்சு நீங்க படிச்சுக்கலாம். சில மகாபுரு லீலைகள்ல இவங்க வந்து எப்படி வந்து மகாபுரு அப்ரோச் பண்றாங்க. they put in the hold the straw then teeth, வாயில கடிச்சுக்குவாங்க. அந்த சம் கிராஸ் அந்த மாதிரி வாயில புல்ல வச்சுக்கிட்டு இல்ல சம் குச்சி, அந்த மாதிரி சம் குச்சி மேல வச்சுக்கிட்டு வாயில கடிச்சிட்டு அவங்க மகாபுரு கூட அம்பலா அவங்க நிப்பாங்க, பணிவா நிப்பாங்க. இது ஏன் வந்து இப்படி செய்யறாங்க? நிறைய பேருக்கு வந்து அது வந்து புரியாது, சில பேர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வாயில வந்து ஒரு புல்லு கட்டோ இல்ல வாயில வந்து ஒரு குச்சியோ கடிச்சிட்டு அவங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க? இந்த வார்த்தையை நீங்க இதுக்கு முன்ன படிக்கும்போது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க கருத்துக்கள் சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் நம்ம உங்ககிட்ட வாய்ப்பு கொடுத்தாதான் நீங்களும் பேசும்போது அப்போதான் கருத்துக்கள் பரிமாறும் போது நல்லா இருக்கும். அவங்க வாயில வந்து என்னது குச்சி வச்சு கடிச்சுக்கிட்டு அவங்க மகாபுரம் மீட் பண்ணாங்க, ஹோல்டிங் ஸ்ட்ரோ எத்தி சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நான் சொல்லிதான் முதபடி கேள்வி பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. அது வந்து பணிவு பிரபு, பணிவோட வந்து அவங்க
ஓகே, பணிவு பிரபு, வெரி குட் பிரபு. ஆனா ஏன் வந்து அவங்க வந்து வாயில அந்த குச்சி வைக்கிறாங்க? ஏன் வந்து கடிச்சிட்டு அவங்க வந்து மகாபிரபு ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க? ஏன் வந்து அந்த குச்சியா வைக்கிறாங்க பிரபு? உங்க கருத்து சொல்லலாம், வாய்ப்பு தான் சொல்லலாம். தேவையில்லாத பிச்சை பிரபு. தேவையில்லாத குச்சி இல்ல மதுஜி. இல்ல, அவங்க அந்த நேரத்துல மதுஜி சரியா வழங்கல. இல்ல, அந்த டைம்ல வந்து அவங்க எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மதுஜி. வேற வெரி குட், தேங்க்யூ மதுஜி. ஓகே, இது வந்து என்னன்னா நம்மளோட ஆச்சாரியர்கள், வேற ஏதாச்சும் கருத்து இருக்கா? ஓகே, நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தா வராங்க. மகாபிரபு இந்த பூமிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி சாதாரணவங்க இல்ல. அவங்க நித்தியமான இட்டர்னல் அசோசியேட் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு. அவங்க வந்து நித்தியமான மகாபிரபுடைய சேவகர்கள் பகவான் லோகத்துல. ரூப கோஸ்வாமி யாரு? ரூப மஞ்சரி. இந்த மாதிரி சனாதன கோஸ்வாமியும் மஞ்சரி பகவான் லோகத்துல. ஆனா அவங்க வந்து இங்க ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப கீழே, ரொம்ப ஹம்பிள் பொசிஷன், ஆக அதாவது பணிவுல ஆக கீழே, ஆக நம்பர் 1 பணிவு வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் எக்ஸைட்டா சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். அவங்க வந்து வாயில ஏன் வந்து ஒரு குச்சியை வச்சு அவங்க வாயில கடிச்சுக்கிட்டு அவங்க மகாபிரபு want to talk first, can you give comment to them? Hare Krishna, maybe they want. யாருக்கு யார் கருத்து இருக்கு மதம்? என்ன சொல்றாங்க மாதாஜி? யாரு கருத்து? ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க மாதாஜி. அவங்க ஏன் அந்த குச்சி வச்சிருக்காங்கன்னா, மேபி பிரபு பார்க்கும்போது அவர் பேசணும், அவர் என்ன சொல்றாரு கேட்கணும்னு. இவங்க அவங்க ஓன் ஒப்பீனியன் ஒண்ணு கொடுக்க கூடாதுன்னு. ஓகே, வெரி வெரி குட் வெரி குட் வெரி குட் மாதாஜி, வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க தாரணிமா, சொல்லுங்க. அவங்க சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க பிரபு. கண்ட்ரோல் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, அப்ப இது ஏன் வந்து அவங்க வாயில குச்சி வைக்கிறாங்கன்னா, பணிவு இருக்குல்ல, ஹம்பிள்னஸோட உச்சக்கட்டம் வந்து என்னதுன்னா, இந்த மாதிரியான பொசிஷன்ல ஒரு மிகப்பெரிய தூய்மையா பக்தரை அப்ரோச் பண்றது. அதுவும் முன்னக்க சைத்தன்ய மகாபிரபு அவர் இருட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் கோல்டன் கலர்ல மிதக்கிறாரு. மகாபிரபு போகும்போது அவ்வளவு தூரத்துல என்ன பண்ணிட்டாங்க, வாயில வந்து அந்த குச்சியை வச்சுக்கிட்டு தென் வந்து அவங்க ரொம்ப ஹம்பிளா வந்து ஒரு அடிமை மாதிரி அவங்க நிக்கிறாங்க. இது ஏன் வந்து அவங்க இதை பண்ணணும்? மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கோல்டன் காயின்ல வந்து சம்பளம் வாங்கினவங்க, அவ்வளவு நிறைய. பார்த்தா அவங்க ரிலாக்ஸா இருக்கலாம். ஆனா ஏன் வந்து இருக்காங்கன்னா, இங்க வந்து என்ன சொல்ல ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து இங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னா, நான் வந்து மனித இனம் இல்ல, ஐ எம் நாட் ஹியூமன் பீங், நான் வந்து மனுஷன் இல்ல, ஐ எம் த எனிமல், நான் வந்து ஒரு மிருகம். அதனால நான் உங்ககிட்ட வந்து நான் வந்து மனித இனத்திலே வந்து நான் ரொம்ப கீழ்நிலையானவன். ஐ எம் த வெரி டிகிரேடட் சோல், நான் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையானவன். அதனால மகாபிரபு இந்த அடிமைக்கு, இந்த டிகிரேடட் சோலுக்கு ப்ளீஸ் ஷவர் யுவர் மெர்சி, உங்க கருணை கொடுங்க. அவங்க வந்து இங்க வந்து நான் மனுஷன் இல்ல, மனுஷனா என்ன பண்ணுவான், மனித வாட் இஸ் த ஹியூமன் பீனோடைய பொசிஷன் அது தே நோ, அவங்களுக்கு தெரியும் என்னது, ஐ எம் த சோல் அண்ட் பகவான் பரமாத்மா. ஆனா நான் வந்து அது கூட தெரியாம மனசு உடம்புல இருந்துட்டு நான் மிருகமா இருக்கேன், அதனால உங்க கருணையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்காக தான் அவங்க they do like this. அவங்க வாயில புல்லோ இல்ல வந்து ஒரு குச்சியோ வந்து வாயில வச்சுக்கிட்டு தேன் வந்து அவங்க வந்து ஹம்பிளா அவங்க இருக்கிறாங்க. அது என்ன சொல்ல போறாங்கன்னா, நம்ம வந்து அந்த அந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கணும். ஆனா பின்னாடி மகாராஜ் வந்து என்ன சொல்லிக்காரு, அதுதான் மிக ஹைலைட். ஓகேவா? அப்ப இந்த ஹம்பிள்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே மகாபுருஷ் வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. மகாபிரபு பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. பிகாஸ் காரணம் என்னதுன்னா, அவங்க வந்து மகாபிரபு முன்னுக்கு தன்னுடைய ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்றாங்க. என்னதுக்கு? அதாவது நான் வந்து ரொம்ப டிகிரேடான காரணமற்ற கருணையை கொடுங்க மகாபிரபுவே, ரொம்ப கீழே அவங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஜெகாய் மதாய் கூட நீங்க வந்து கருணை, அவங்கள விட ஜெகாய் மாதாயை விட நாங்க ரொம்ப ரொம்ப கீழ்நிலையா ஆனவங்க. ஏன்னா ஜெகாய் மாதா என்ன பண்ணாங்க, அவங்க பிராமண ஃபேமிலி. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா
அவர் வந்து முடியெல்லாம் வச்சிருப்பாரு, கௌர சுந்தரம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஒரு லீலை நடக்கும். ஜெகாய் என் மாதம் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் பிராமணனா இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சரியான பாவம் பண்ணுவாங்க. அசைவம் சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, எல்லாத்தையும் போயிட்டு ரொம்ப வந்து தொந்தரவு பண்றது செஞ்சிருப்பாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு, அப்ப நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் எல்லாம் டீமா பிரிச்சிருப்பாங்க. அப்ப நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, பிரீச்சிங் பண்றதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு. ஹரிநாமத்தை சொல்லுங்க, நாம சங்கீதம் பண்ணிட்டு போவாங்க. ஒன்னு இடத்துல கதாதார பண்ணிட்டு இந்த மாதிரி போவாங்க. அப்ப நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது தொடர்ந்து வந்து அந்த 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 ஏரியாவை அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாருன்னா, பாப்பாரு என்னடா எப்பவுமே வந்து அங்க ஒரு கலவரம் நடந்துட்டே இருக்காது, யாருன்னு பார்த்தா அப்ப ஊர் மக்கள் சொல்லுவாங்க, எங்க இவங்க 2 பேரும் பிராமணருங்க, ஆனா அவங்க பண்ற அட்டுலியம் இருக்க, ரொம்ப பாவங்களை பண்றாங்க, எல்லாரும் டோர்ச்சர் பண்றாங்க, எல்லாரையும் வந்து கிண்டல் பண்றது, எல்லாத்தையும் வந்து கெட்டவத்துல பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப அட்டுலியம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஏன் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி சொல்லி மக்கள் ரொம்ப திட்டுறாங்க. அப்ப நித்யானந்த பிரபு இஸ் மகா கருண்யா. நித்யானந்த பிரபு வெரி வெரி கருணை வாய்ந்தவர். நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, அவர் வந்து சரி ஹரிதாஸ் தாக்கூரே நம்ம போய் அவங்க கிட்ட போய் நம்மளோட கருணை கொடுக்கலாம், ஹரிநாம சொல்லானு. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, நித்யானந்த பிரபு உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தாலே ரவுடி பசங்க மாதிரி இருக்கிறாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல நீங்க வாங்கன்னு. அப்ப நித்யானந்த பிரபு வந்து போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஜெகாயன் மாதா கிட்ட வந்து பிரபு இந்த மாதிரி நீங்க வந்து நாம சொல்லுங்க, நீங்க நாம சொன்னீங்கன்னா அவங்க கூட எல்லாரும் நாம சொல்லுவாங்க, இந்த மாதிரி தண்ணி 4 கோட் கடைப்பிடிங்க, இந்த சாராயம் அடிக்கிறது, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்க தகாத செயலாம் செய்யாதீங்க சொல்லுவாரு. அப்ப ஜெகாய் இருக்காரு, மாதா இருக்காரு, மாதா தான் தம்பி. மாதா என்ன சொல்லுவாரு, ஏய் நீ இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு வாட்டி இல்ல 2-3 வாட்டி வந்து நித்யானந்த பிரபு அவங்களை அப்ரோச் பண்ணிருப்பாரு. அவன் மாதா என்ன பண்ணிடுவாரு, அவர் என்ன பண்ணுவார், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு சாராயம் வந்து அந்த சட்டியை தான் குடிப்பாங்க. அந்த சட்டி எடுத்து என்ன பண்ணுவாரு, ஒரே அடி அடிச்சுவாரு நித்யானந்த பிரபு மண்டையில. அடிச்சோட அந்த 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 மண்டையில அது என்ன ஆயிரும், அது வந்து பெரிய வந்து ஒரு கீரல் போட்டுரும், ஒரு 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 வெட்டிடும் என்ன ஆகும், மண்டையில ரத்தம் ஃபுல்லா ஊத்தும். அப்ப அந்த மாதிரி ரத்தம் ஊத்தும் போது நித்யானந்த பிரபு அந்த மண்டையை புடிச்சுக்கிட்டு, அதாவது ஜெகாய மாதா நீங்க 2 பேரும் வந்து என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, தயவு செய்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க போதுன்னு. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் பாப்பாரு, ஐயோ நித்யானந்த பிரபு சாட்சியா வந்து யார், பலராமர், ஆதிசேஷன், அவரோட தலையில தான் இந்த மொத்த பிரபஞ்சமே நிக்குது. அவர் ஒரு ஆட்டினார்னா முடிஞ்சு மொத்த இந்தியா மட்டும் இல்ல உலகமே ஆடி போயிடும். ஆனா அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு இதா இருக்காரு, இவனுக்கு வந்து இவனுக்கு இந்த மாதிரி அட்டுலியம் பண்றாங்களே, நான் போய் மகாபிரபு கூட்டு வரேன்னு சொல்லி மகாபிரபுவே போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவான். மகாபிரபு சொல்லிடுவாரு ஹரிதாஸ் தாக்கூர். மகாபிரபு வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு ரூபத்துல இருக்கிறத வந்து அவர் மறந்துடுவாரு. என்ன ஆயிரும்னா, அவர் அங்கேருந்து வேகம் ஓடி வருவாரு. அவர் கைதான் தூக்க சுதர்சனம் சொல்லி கை தூக்கிடுவாரு. அங்க வந்து வைகுண்டத்துல இருந்து சுதர்சன சக்கரம் பறந்து பூமிக்கு வந்து அந்த அந்த ஜோதி, அவ்வளோ பெரிய ஜோதி இந்த பூமியில வந்து படம் போதே வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு வந்து என்ன பண்ணிடுவாரு, மகாபிரபு வந்து சரி நித்யானந்த பிரபு மகாபிரபு காலை பிடிச்சுவாரு. மகாபிரபு நம்மளுக்கு இங்க வந்து நம்ம சுதர்சன சக்கரமும் ஆயுதமும் தேவையில்லை, இங்க சாவடி வெட்டணும்னா இங்க எல்லாரையும் தலையும் வெட்டி தூக்கி போடணும் கலியுகத்துல. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலை ஆத்மாக்கள் தான். நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கோம், நம்ம கருணை கொடுக்க வந்திருக்கோம், நம்ம நோக்கத்தை மறந்துக்கூடாது மகாபிரபு சொல்லி நித்யானந்த பிரபு வலியுறுத்துவாரு. ஏன்னா அப்பதான் சுதர்சன சக்கரத்தை வந்து பார்த்தோன்னு எல்லாரும் வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா சுதசக்கரம் வந்து பூமிக்கு வராது, ஆனா சுதசக்கரம் அந்த பூமியை நோக்கி வரும்போது அதோட ஜுவாலை இருக்கிற அதோட எஃபோலஜி, அதோடைய சூரிய கதிரோட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. அதோடைய வெளிச்சம் அதிகமா பூமிக்கு வரும்போது அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதோட சூடு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மகாபிரபு கையை நீட்டின உடனே அப்புறம் வந்து நித்யானந்த காலை பிடிச்சி கெஞ்சி கேட்பாரு. அப்ப மகாபிரபு அவங்களுக்கு சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் வந்து அப்படியே பயந்து போயிட்டு மகாபிரபு கால விழுந்துருவாங்க. மகாபிரபு எங்களை மன்னிச்சிருங்கன்னு. அப்பா சொல்லுவாரு, உங்க 2 பேரையும் நான் இனி இந்த இடத்துல பார்க்க கூடாது, பார்த்தேன் முடிஞ்சு, 2 பேர் கதையும் முடிஞ்சிச்சு. இனி உங்களுக்கு வந்து என்னது, எல்லா வகையான வைஷ்ணவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கங்கைக்கு வந்து எல்லாம் குளிக்க வராங்க. இங்க வந்து உங்களோட காசு பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு வந்து படித்துறை கட்டணும். படினா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து தண்ணியில ஏற முடியாம கஷ்டப்படுறாங்க. அங்க படி கட்டி இவங்க எல்லாரோட வைஷ்ணவர், எந்தெந்த வைஷ்ணவர்கள் வந்து இங்க வந்து குளிச்சு அவங்க ஸ்நானம் பண்றாங்களோ அவங்களோட துணிலாம் வாங்கி துவச்சி, பிறகு வந்து அதை துவச்சி காய போட்டு அவங்களுக்கு ஹைன் பண்ணி கொடுக்கறது உங்க சேவை. அவங்களுக்கு சம் சேவை செய்யறது, வைஷ்ணவர்கள் சேவை செய்யுது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் மகாபிரபு சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க. பிறகு இந்த பூமியில இருந்து அந்த உயிர் விட்ட பிறகு ஜெகாய மாதை போனாங்க. ஏன் ஜெகாய மாதையை வந்து அந்த அளவுக்கு கருணை வாய்ந்த, ஜெகாய மாதைக்கு நீங்க அவ்வளவு கருணை கொடுத்துருக்கீங்களா மகாபிரபு, நாங்க அதோட கீழ்நிலை ஆத்மங்கள் சொல்லி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி சொல்லுவாங்க.
திஸ் இஸ் த ஹம்பிள்னஸ். என்னைக்குமே நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்ப கீழ்நிலையாக வச்சுக்கணும் ஆன்மீகத்துல. அப்ப அதாவது சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி பாத்தீங்கன்னா அவங்க நித்தியமான மகாபிரபுடைய அசோசியேட், அவங்க நித்தியமான பகவானுடைய சேவகர்கள். ஆனா இங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த வகையான அவ்வளவு வகையான ஹம்பிள்னஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மகாபிரபு இங்க வந்து மிக மிக கருணை வாய்ந்தவங்க, தயவு செய்து எங்களை வந்து காப்பாத்துங்க, நாங்க வந்து நீங்க எங்களை மாதிரி கீழ்நிலை ஆத்மாக்களை நீங்க காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். அப்புறம் வந்து உங்களோட கருணை வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வந்து உங்க கருணையை கேட்டு எல்லாரும் வருவாங்க. நாங்க வந்து எல்லா ஆத்மாக்களோட நாங்க ரொம்ப ரொம்ப கீழ்நிலை ஆத்மாக்கள், எங்களை தயவு செய்து காப்பாத்துங்க மகாபிரபு, உங்க கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு பிரார்த்தனை பண்றா? ரூப கோஸ்வாமி என் சனாதன கோஸ்வாமி பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில அடுத்தடுத்து நான் வரேன், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? யூ கேன் ஃபைண்ட் திஸ் குவாலிட்டி இன் த ஆல் கோஸ்வாமி. இந்த ஹம்பிள்னஸ், இந்த பணிவு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லா வகையான தூய்மையான பக்தர்களுக்கும் இருக்கும். 6 கோஸ்வாமிகள், சைத்தன்ய மகாவர் பக்தர்கள், இவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப இவங்க இந்த கோஸ்வாமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பிரதாயத்தை காப்பாத்த வந்தவங்க, பிரச்சாரம் பண்ண வந்தவங்க, அவங்களும் தூய்மையான பக்தர்கள். பட் ஸ்டில் தே ரிமைன் இன் ஹம்பிள்னஸ். அவங்க வந்து அதிகமான பணிவு நிலையில அவங்க வந்து இருக்கிறாங்க. எப்போதும் தண்ணியை வந்து பணிவாதான் வச்சுக்குவாங்க. ஐ எம் வெரி டிகேட் சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், அந்த சூழ்நிலையில தான் அவங்க தண்ணி வச்சுக்குவாங்க. அப்ப இந்த மூட் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னதுன்னா திருநாட் அபி சுனி சேன ஹம்பிள்னஸ். இந்த ஹம்பிள்னஸ் மூட்டை தான் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஐ எம் வெரி மோர் ஃபோன் சோல். ஓகே, ஓகே. இங்க வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நம்ம வந்து நம்மள வந்து ரொம்ப 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 கீழ்நிலையா நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதிகமா நம்ம வந்து மர்சி கிருஷ்ணனோட கருணையை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம கிருஷ்ண கருணையை வந்து ரிசீவ் பண்ண முடியும். இது வந்து கிருஷ்ணதாஸ் கவிதாரு கோஸ்வாமி அதனாலதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இந்த திருநாடபி சுனிச்சென தரோர் இவர் செய்யணும்னா அமானினா மானத்தென கீர்த்தனியா சதாஹரி. இந்த சைத்தன்ய மகாபுரம் கொடுத்த இந்த சிசாசங்க ஸ்லோகத்தை, இந்த 3வது ஸ்லோகத்தை முக்கியமா வந்து கழுத்துல போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை ஃபாலோ பண்ணுமே ஆனால் நம்ம ஹம்பிளா இருக்கணும், சகிப்பத்தன்மையோட இருக்கணும், தென் மற்றவங்களை மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இந்த குவாலிட்டிய யாரு வந்து முழுசா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு ஹம்பிள்னஸ் அதிகமா வரும்போது, பணிவு அதிகமா வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணனோட மெர்சி அதிகமா கிடைக்கும். ஹம்பிள்னஸ் எவ்வளவு அதிகமாகுதோ கருணை அதிகமா கிடைக்கும். ஹம்பிள்னஸ் பணிவு வந்து எந்த அளவுக்கு குறையுதோ கருணை கிடைக்காது, கருணை குறைஞ்சிட்டே போகும். இதுதான் அதோட ஃபார்முலா. அப்ப இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேசஸ் வருது. என்னது, பட் வி நாட் நேச்சுரலி ஹம்பிள். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்மளுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான இயற்கையான பணிவு நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் நம்ம இந்த பூமியில நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த பூமியை பத்தி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு, துக்காலயம் என் அசாஸ்வதம். இது வந்து துக்ககரமான உலகம். பிறகு அசாஸ்வதனா டெம்பரவரியான உலகம். அதுல வந்து மாட்டிக்கிட்ட நமக்கு நேச்சுரலான இயற்கையான பணிவு நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் பந்த ஜீவாத்மா நம்ம. அப்ப அபிஷ்டா சித்தினா வந்து என்னன்னா, பை குரு என் கௌரங்கா, அவங்களுடைய கருணையினால, குரு என் சைத்தன்ய மகாபுரு கருணையினால நம்ம வந்து அபிஷ்டா சித்தி, சம் ஸ்பிரிச்சுவல் குவாலிபிகேஷன், ஆன்மீக குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல, ஆன்மீக குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல, குவாலிபிகேஷன் என்ன சொல்லுவாங்க, தகுதிகள். தகுதிகள். எஸ், தேங்க்யூ மதஜி. தகுதிகள், ஆன்மீக தகுதிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அபிஷ்டா சித்தி எப்ப, ஆன்மீக தகுதி எப்ப கிடைக்கும், பை குரு என் கௌரங்கா, குருவோடையும் ஆச்சாரியர்கள் கருணையாலையும் மகாபுரு கருணையாலும் மட்டும்தான் நம்மளுக்கு இங்க கருணை, இங்க வந்து நம்ம சம் குவாலிபிகேஷன் தகுதி கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து பந்த ஜீவாத்மா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா சொல்லி அப்ப அந்த கருணை கிடைக்கும் போதுதான் நம்ம உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஹம்பிள்னஸ் மூட் வந்து அப்பதான் மலர ஆரம்பிக்கும். அதர்வைஸ் வேற வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் பணி வந்து வராது வராது வராது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குரு கிருஷ்ணர் கருணையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணர் கருணைலாம் வந்து அது டேரா கிடைக்காது, அது வந்து அப்புறம். ஃபர்ஸ்ட் குரு என் கௌராங்க, குரு என் கௌராங்க, என் குரு என் கௌராங்க. ஆனா இங்க வந்து அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மேபி சம் ஹம்பலா இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஹம்பலா இருக்கிறோம், பணிவா இருக்கிறோம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும், ஓகே நான் ஹம்பலா தான் இருக்கிறேன். ஆனா எப்ப நம்ம வந்து நான் ஹம்பலா இருக்கேன், நான் ரொம்ப பணிவா இருக்கேன், இதுதான் என்னோட குவாலிஃபிகேஷன், எப்ப எந்த செகண்ட் நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோமோ அப்பவே இம்மிடியட்டா நம்ம வந்து அபராதம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. எங்க யாருக்கு அபராதம் பண்றோம்? டு லோட்டஸ் ஃபீட் குரு என் கௌராங்க, மகாபிரபுக்கும் குருவுக்கும் நம்ம வந்து அபராதம் பண்றோம். அந்த மாதிரி நினைக்கும் போது அது வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய பக்தி பாதையை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து அது வந்து கெடுத்துருது. எப்பவுமே ஓகே நான் ஹம்பலா இருக்கேன், நான் தான் ஹம்பலா இருக்கேன், நான் வந்து நான் வந்து பணிவா ஆகிட்டு இருக்கேன், அந்த மாரி நினைக்கவே கூடாது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஓகேவா? நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கும் போதே அது என்ன ஆகுது, அந்த அங்க ஹம்பல் இல்ல, அந்த ஹம்பலோட சேர்த்து என்ன ஆகுது, அங்க அகங்காரம் தான் அதிகமா வருது. அதனால இந்த மாதிரி நினைக்கிறது இஸ் த ஒன் ஆஃப் த அபராதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது ஏன் வந்து நம்ம வந்து நேச்சுரலா வந்து இயற்கையா நம்ம ஏன் ஹம்பிள்னஸ் இல்லைன்னா, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம ஜீவாத்மா இருக்கோம், நம்ம இருக்கும்ல, நம்மளைய சில சமயத்துல திட்டுவாரு, ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவாரு. யார் அந்த வார்த்தை சொல்ல முடியும்? நான் எப்போ சில சமயம் சொல்லியிருக்கேன், பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளை வந்து சில ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை திட்டுவாரு. அது என்ன வார்த்தை? யார் சொல்ல முடியும்? மூடா. ஓகே மதி, ஆனா பாய்தான் வந்துச்சு, ஒண்ணு முழுசா மளிகை மதி, கமான். சரி வேற மூடா. ஓகே சொல்லுங்க மதி. மூட மதே. ஓகே மதி, ஆனா கம்ப்ளீட்டா இருக்கணும், அந்த வார்த்தை கம்ப்ளீட்டா சொல்லணும். முன்னுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, மூடர்களே மதே பிரபு. ஓகே மதி, ஆனா முன்னுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை விட்டுறீங்க. என்னது சொல்றேன் மதிஜி? யாருக்கு ஞாபகம் இல்லையா? மூடா. ஓகே, முன்னுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாரு, நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்மளை வந்து திட்டுறதுக்கு, அது முன்னுக்கு ஒரு வார்த்தையை போட்டுதான் நம்ம மூடான்னு சொல்லுவாரு. என்ன மூடா? மூடா என்ற கரெக்ட் வார்த்தை தான். மூடாலாம் முட்டாள்னு அர்த்தம். நம்மளை முன்னுக்கு ஒரு வார்த்தையை போடுவாரு. கிருஷ்ணா யாருக்கு ஞாபகம் இல்லையா? நான் பல வாட்டி சொல்லியிருக்கேனே. விமூடாத்மாவா பிரபு? அறியாமையில இருக்கு பிரபு. விமூடாத்மா இல்ல, விமூடாத்மா ஓகே, முன்னுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். கொஞ்சம் வந்துட்டீங்க, மூடா விமூடா. அதுக்கு முன்ன இன்னொரு வார்த்தை இருக்கும், சேர்த்து சொல்லணும். என்ன சொன்னீங்க? யாரும் சொன்னீங்க போல. அறியாமையில் இருக்க மூடர்களா பிரபு? மதிஜி அறியாமையில் இருக்கும் ஜீவாத்மையை அப்படியே சொல்லி திட்டுவாங்க. அப்படி இல்ல மதிஜி, முன்னுக்கு வார்த்தை இருக்கு. உங்க மண்டைகள் உங்க மூளைகளை கசக்கி புளியவும். சொல்லுங்க யாரு? கஸ்மாலம் பிரபு, கஸ்மாலம். மதிஜி தாரணிமா சொல்லுங்க. கஸ்மாலம். ஹரே கிருஷ்ணா பிரபு. மூதர்கள் இல்ல மதிஜி, சொல்லுங்க சொல்லுங்க, ஒண்ணு யாரும் சொன்னீங்க, யாரும் அறிக்கை சொன்னீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு, கஸ்மாலம் சொல்லுவாரு. கஸ்மலம் இல்ல மதிஜி, கஸ்மம் சொல்லுவாங்க, அது இல்ல. கிருஷ்ணா சொல்லுங்க. அகங்காரம் விமூடாத்மாவா பிரபு? எஸ், கரெக்ட், வெரி குட். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலான வேர்ட்ஸ். அகங்கார விமூடாத்மா. மூடானா விமூடானா அடிப்பட்ட முட்டாள் ஆத்மாக்களே, முட்டாள்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஏன் முட்டாள் திட்டுறான்னு சொல்லி முன்னுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ற, அகங்கார விமூடாத்மா. இங்க ஏன் அகங்கார விமூடாத்மா யூஸ் பண்றேன்னா, அகங்கார விமூடாத்மானா வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா,
அவங்களுக்கு வந்து சில சமயத்துல வந்து ஒன்னும் தெரியாது, முட்டாள்தனமா வந்து நம்ம வந்து தவறு செஞ்சிருவோம். அதுக்கு பேர் முட்டாள். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஆனா அப்பயும் போய் செய்யறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு அகங்காரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்களையும் சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம திட்டுறாரு. நம்மளுக்கு சோ மச் அகங்காரம் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஹம்பிள்னஸ் நேச்சுரலா வரமாட்டேது. சோ மச் அகங்காரம். சாதாரண வந்து அகங்காரம்னா வந்து நிறைய பேர் கத்துறதுன்னு நினைப்பாங்க. கத்துறதுலாம் அகங்காரம், அது வந்து ஒரு ஓன் ஆஃப் த அகங்காரம். நமக்கு சில சமயம் அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பூனா மாதிரி வேலை செய்யும். அப்படி உள்ளுக்குள்ள இருக்கும், நீ என்ன வேணாலும் பேசு, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் நம்ம நடக்கும். ஆஹ் ஆஹ் ஏன்னா வந்து நீங்க அகங்காரம்னு சொல்றீங்களே, அது இங்கிலீஷ்ல என்ன பிரபு அந்த வேர்ட்? ஃபால்ஸ் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோ. ஓகே, தேங்க் யூ பிரபு. ஹரி கிருஷ்ணன். அகங்காரம் வந்து ஃபால்ஸ் ஈகோ சொல்லுவாங்க. அகங்காரம் விமூடாத்மானா சோ மச் ஈகோ, சோ மச் ஈகோ. ஈகோன்னு வந்து உன் கத்துறது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள பூனை மாதிரி இருக்கும். நீங்க என்ன வேணா பேசுங்க பிரபு, நான் வந்து எதுவுமே மாத்த மாட்டேன். மகாராஜ் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா படிங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் அது மண்டியக்குள்ளே போக மாட்டேது? சோ மச் அகங்காரம், சோ மச் அகங்காரம். அந்த அகங்காரம் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் கீழ்நிலையில இந்த பூமியில ஒன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அகங்காரம் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம நாமத்துல டேஸ்ட் கிடைக்க மாட்டேது. அகங்காரம் அதிகமா இருக்கிறதுனா சேவா விருத்தி வர மாட்டேது. சேவா விருத்தினா வந்து என்னது, சேவை செய்யக்கூடிய attitude, சேவை செய்யக்கூடிய மூட் வர மாட்டேது. அதனாலதான் பாருங்க ஒவ்வொரு டெம்பிளும், மலேசியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலகம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா சேவைக்கு வந்து ஒவ்வொரு டெம்பிளும் திண்டு ஆடுது சேவை செய்யறதுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய பெரிய கிரௌடட் இருக்கிற இடத்துல பரவாயில்ல, ஆனா பாத்தீங்கன்னா சில டெம்பிள்ல சில இடத்துல ஒவ்வொரு சேவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவரையும் ஒவ்வொரு மேனேஜ் பண்றவங்களும் கேட்டா தலையில அடிச்சுக்கிறாங்க. சேவை செய்யறதுக்கு ஆள் இல்ல ப்ரோ. பிகாஸ் ஏன்னா சோ மச் அகங்காரம் வந்து நம்மளுக்கு ஆக்குபைட் பண்ணும்போது, நம்ம முழுசா மறைக்கும் போது அந்த அகங்காரம் என்ன பண்ணும், நம்மள வந்து கிருஷ்ண பக்தியை ஒழுங்கா செய்ய கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அது வச்சிருக்கும். அப்படிப்படி எவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள் வந்தாலும் சரி, அகங்காரம் வெளியாகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹம்பிள்னஸ் வராது. அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ அதிகமா இருக்க ஹம்பிள்னஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ஹம்பிள்னஸ் அதிகமா வந்துச்சுன்னா அகங்காரம் குறைஞ்சிடும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கவே முடியாது. புரியுதா? அப்ப ஏன் நம்மளுக்கு நேச்சுரலான ஹம்பிள்னஸ் வரலன்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ மச் ஃபால்ஸ் ஈகோ, சோ மச் அகங்காரம். அதனாலதான் வந்து நம்மளுக்கு நேச்சுரலான வரமாட்டுது. தென் when this humble mood arise, okay, எப்ப வந்து இந்த ஹம்பிள்னஸ், இந்த பணிவு எப்ப நமக்குள்ள வரும் பிரபு, எப்ப நமக்குள்ள வரும்? எஸ், நம்ம வந்து இங்க மூணு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1, டெவலப் சீரியஸ் மென்டாலிட்டி. எஸ், சீரியஸ் மென்டாலிட்டி. நம்ம கிருஷ்ண பக்திய ஒரு சும்மா வந்து கருவேப்பிலை பாத்தீங்களா, சாப்பிடும்போது கருவேப்பிலை ஒதுக்கி வச்சிருவோம். சும்மா வந்து அப்படியே ஒரு பாஸ்ட் டைமுக்கு சும்மா வந்தேன் பிரபு ஹரிகிருஷ்ணாக்கு, ஜாலியா இருக்கு, எப்ப எனக்கு மனசுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கஷ்டம் இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு போவேன். அந்த மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது கிருஷ்ண பக்தியில. கிருஷ்ண பக்தி இஸ் வெரி வெரி சீரியஸ் பிசினஸ். சீரியஸ் மென்டாலிட்டி வளர்த்துக்கணும். நம்பர் 1 சீரியஸ் மென்டாலிட்டின்னா வந்து என்னது, நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளவு வகையான ஆக்டிவிட்டி இருந்தாலும் முதல் ஆக்டிவிட்டியில வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆன்மீக விஷயம்லாம் முதல் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், மற்ற ஆக்டிவிட்டி எல்லாம் மேல இருந்து ஃபுல்லா அடிக்கிட்டு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆக கீழே, தேவைப்பட்டா போகும் பிரபு, இல்லைன்னா இல்ல பிரபு. அது வந்து நாட் சீரியஸ் மென்டாலிட்டி. சீரியஸ் மென்டாலிட்டினா வந்து என்னது, முதல் முக்கியத்துவம் ஆன்மீகத்துக்கு, டெம்பிளுக்கு, கிருஷ்ண பக்தி தான், ஆன்மீகத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது. ஓகே, ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் வந்து இல்ல பிரபு நான் டெம்பிளுக்கு வர முடியல, நான் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டேன், என் காடி பம்ப்செட் ஆச்சு. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பிரச்சனைக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா நாட் ஆல்வேஸ், எப்பவுமே வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றது, எப்பவுமே காரணம் சொல்றது. ஒரு சேவையை வந்து நம்ம கொடுக்கும் போது வேணாம்னு சொல்றது, இல்ல பிரபு அப்படி இருக்குது பிரபு, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்ய சொல்லும் போது அது செய்யறது இல்ல, இல்லைன்னா ஏதாச்சும் கிருஷ்ண பக்தி எதாச்சும் வந்து கேட்டா தெரியுது இல்ல, எதுவுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கோம் வச்சுங்களேன், அப்பனா நம்மளுக்கு வந்து சீரியஸ் மென்டாலிட்டி இல்லைன்னு சொல்லி அர்த்தம்.
நான் நிறைய பார்த்திருக்கேன், நான் நிறைய இது பண்ணிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கருத்தும் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. கிருஷ்ண பக்தி வந்து சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்ல, சும்மா சும்மா வந்து சும்மா டைம் பாஸ்க்கு இல்ல கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி இஸ் a very very சீரியஸ் மேட்டர். ரொம்ப வந்து முக்கியமானது. நம்மள இந்த உலகத்துல வந்து என்னது நம்ம வந்து நம்மளுக்கு கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், பெரிய பெரிய கிரௌடட் நம்ம கொடுக்கலாம். பிறகு என் பின்னால எவ்வளவு ஆளுங்கன்னு சொல்லி நம்ம வந்து நிறைய வந்து அகங்காரத்தோட சொல்லலாம். ஆனா நாளைக்கு வந்து நம்ம வந்து கடைசி காலகட்டத்தில் உயிர் போகும்போது, அது வீட்லயோ இல்ல ஹாஸ்பிட்டலையோ எங்கேயோ உயிர் போகும்போது சுத்தி ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க நம்ம பக்கத்துல. எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் 1 to 1, நம்மளுக்கும் பகவான் மட்டும்தான் ஒரே டீலிங் நம்மளுக்கு. அப்போ வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னது, அங்க கிருஷ்ண பக்தி தான் நம்மளுக்கு வேலை செய்யும். வேற யாரும் பக்கத்துல ஒய்ஃபோ இல்ல வந்து அப்பாவோ அம்மாவோ இல்ல கணவனோ வந்து உட்காந்து நம்மளுக்காக வந்து இது பண்ண மாட்டாங்க. எஸ் அப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா உயிர் போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து பக்கத்துல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பகவான் வந்து ஒரே டீல் நம்மளுக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தி வெரி வெரி சீரியஸ் மேட்டர். இது சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்ல, சும்மா வந்து நம்ம வந்து டைம் பாஸ்க்கு இல்ல கிருஷ்ண பக்தி. முதல் முக்கியத்துவம் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம், எங்கெங்கெல்லாம் காரணம் கிடைக்கும் அந்த காரணம் எடுத்துட்டு இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து எப்படியும் நம்ம எஸ்கேப் பண்ணலாம், எப்படி நம்ம சேவை செய்யாம எஸ்கேப் பண்ணலாம், எப்படி கிளாஸ் கேட்காம எஸ்கேப் பண்ணலாம், அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து இருந்ததுன்னா இது நாட் சீரியஸ். அதுவும் சீரியஸ் இல்ல. ஒரு நம்ம எதுக்காக கிருஷ்ண பக்தி வரோம், நம்ம வந்து ஓகே ஆரம்பத்துல சரி படிப்படியா நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரோம், நம்ம வந்து நம்ம பயிற்சி பண்றோம், நம்ம வந்து ஓகே வர்றோம், சில விஷயங்கள் புரியல, ஓகே அப்படி கத்துக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கத்துட்டு வரணும். ஆனா நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய சேவைகள் செய்யணும், நிறைய சேவிஸ் செய்யணும். சேவிஸ் தான் நம்மளுக்கு வந்து நம்ம பிரதானமான நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டியே சேவிஸ் தான். ஆனா நம்ம வந்து இங்க என்ன பண்றோம், சேவிஸ் வந்து கணக்கு பண்ற பிறகு அவங்களுக்கு சேவிஸ் எங்களுக்கு சேவிஸ். ஓகே நம்மளுக்கு சேவிஸ் இருந்தா நம்ம சேவிஸ் நம்ம செய்யணும். தேவைகளுக்காக நம்ம கேட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணும். நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, நம்மளால செய்ய முடியும் செய்யணும். சேவையில இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். எவ்வளவு நாளைக்கு எஸ்கேப் ஆக முடியும் நீங்க? ஆனா சேவையில இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிட்டு பகவான் கிட்ட கருணை கொடுனா கருணை வாங்கிட்டு பகவான் லோகத்து போய் நம்ம என்ன உட்காந்து வந்து போனை விளையாட முடியும்? நம்ம அங்க போயிட்டு அங்க எதுக்காக நம்ம அங்களுக்கு நம்மளுக்கு ஆன்மீகத்தில் நம்மளுக்கு என்ன வேலை? அங்க 24 hours சேவை தான். இல்ல மதாஜி நீங்க 7 மணில இருந்து 8 மணிக்கு உங்க சேவை செய்யுங்க, அப்புறம் வந்து 10 to 11 ரெஸ்ட் எடுங்க. அங்க ரெஸ்ட் எல்லாம் இருக்கா? நோ ரெஸ்ட், 24 hours. அங்க நோ டைமே இல்ல அங்க பகவான் லோகத்துல. அப்ப நம்ம வந்து அங்க 24 hours. அதான் பிரம்ம சமயத்துல சொல்றாங்க, லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவையமான கோவிந்தா மாதிபுஷ் தமஹம் பஜாமி. 1000 லட்சுமிகள் வந்து அங்க வந்து சேவை செஞ்சு இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து இங்க எவ்வளவு சீரியஸா இருக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நகர முடியும். நம்மளுக்கு வந்து இங்க என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஆக்சுவலி இது ரூப கோஸ்வாமி பாத் வந்து பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேச அமிர்தா அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த கிளாஸ் பேசும்போது இதை பத்தி இன்னும் நிறைய டீப்பா பேசலாம். நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் கிருஷ்ண பக்தி ஏன் சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லி ரூப கோஸ்வாமி பாத் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருப்பாரு. லேசினஸ், சோம்பேறித்தனம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கறையின்மை, நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இனிமேல் நிறைய இருக்கு. அது தனியா ஒரு எபிசோட நம்ம போடலாம். அது நம்ம பேசுவோம். அப்ப இங்க கிருஷ்ண பக்தியில வந்து நமக்கு ஹம்பல் மூட்டை வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பணிவு வரணும்னா நம்ம வந்து 3 விஷயம் செய்யணும். ஓகேவா? முதல் விஷயம் வந்து என்னது, சீரியஸ்னஸ் வளர்த்துக்கணும். கிருஷ்ண பக்தியில சீரியஸ்னஸ் இருக்கணும். சீரியஸ்னஸோட சேர்த்து நம்ம வந்து ஏற்கனவே நாங்க சொல்றது என்னது, நம்மளோட தாரக மந்திரம் என்னது நேர்மையாக இருக்கணும். நோ டூப்ளிசிட்டி. நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நேர்மையா இருக்கணும் அண்ட் நோ டூப்ளிசிட்டி. இது இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹியர் ஃபுல் அட்டென்ஷன். ஒரு கிளாஸ் கேட்கிறோம், ஹரிகதை கேட்கணும், ஃபுல் அட்டென்ஷன் கேட்கணும். அப்கோர்ஸ் நீங்க ஆன்லைன் நிறைய பேர் கேட்கறீங்க, அட்டென்ஷனா கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே பகவான் அதே போல டெம்பிள்ல கேட்கும் போதே அட்டென்ஷனா கேட்கணும். ஆனா இப்ப இங்க என்ன நடக்குது, இப்ப கிளாஸ் யாரு கொடுக்குறா அப்படின்னு பாக்குறது. சரி. ரெண்டாவது நேத்து கூட நினைக்கிறேன் பாகவத நான் சொல்லியிருந்தேன், கிளாஸ் வந்தோடனே எத்தனை மணிக்கு முடியும்? முடியணும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. பிறகு நம்ம கிளாஸ் முடிச்ச பிறகு நீங்க கேள்வி என்பது பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இது நான் பாயிண்ட் நான் கரெக்டா கம்ப்ளீட் நான் வந்து முடிக்கிறேன் நானு. ஓகேவா? பிறகு நம்ம என்ன கொஸ்டின் தான் பிறகு கேட்கலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருந்தேன், அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன். கிளாஸ் கேட்கிறோம், ஹரி கதை கேட்கிறோம், பகவான் கதைகளை கேட்கிறோம், பகவான் பத்தி டிஸ்கஸ் பண்றோம், ஃபுல் அட்டென்ஷனும் இருக்கணும். ஓகேவா? தென் நம்மளுக்கு மூட் ஆஃப் த குட்னஸ், சுத்த குணங்களை, அதாவது சுத்த சத்துவ குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்பர் 2. ஓகேவா? நம்பர் 3 வந்து என்னது, பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அது வந்து சாஸ்திரங்களை, கீதா, பகவத்கீதா, பாகவதம் சாஸ்திரங்களை வந்து நம்ம வந்து
ஸ்க்ரூட்டினைசிங்லி கவனத்தோட நுணுக்கம் படிக்கணும். சும்மா வந்து புக்கு படிக்கக்கூடாது. அது என்ன படிக்கணும், இது சின்ன கோர்ஸா இருந்தாலும் படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டீப்பா அண்டர்ஸ்டாண்ட், அது என்ன சொல்ல வராங்க, அது கண்டென்ட் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இந்த 3 எப்போ ஒருத்தவங்க செய்யறாங்களோ, ஓகே திருப்பி சொல்றேன், டெவலப் த சீரியஸ்னஸ். பக்தியில சீரியஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க, கவனத்தோட இருக்கிறது. கவனத்தோட இருக்கிறது. 2வது ஹரிகதா, பகவான் கதை கேட்கும்போது ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் டெவலப் த மூட் ஆஃப் த குட்னஸ், சுத்த சத்து குணத்தை வளர்த்துக்கிறது. நம்பர் 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்களை வந்து ஸ்க்ரூட்டினைசிங்லி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோட படிக்கிறது. வந்து இத்தனை 3 விஷயம் எப்ப நம்ம வளர்க்கிறோமோ தென் நமக்கு வந்து அந்த ஹம்பல் மூட், அந்த பக்தி மூட், ஹம்பல் மூட் நம்மளுக்கு வந்து பணிவு நம்மளுக்கு வந்து சூரியன் நம்மளுக்கு அப்படியே அப்படியே சூரியன் வரும்போது அந்த சூரியன், அதாவது சன் வரும்போது சன் ரைஸ் இருக்குல்ல, அப்படியே ஏறும் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஹம்பிள்னஸ் நம்ம அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் மலர ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஈகோ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கண்டிஷன் சோல். நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட சொந்த முயற்சினால அந்த ஃபால்ஸ் ஈகோ எடுக்க முடியாது. அது எப்படி இருக்குதுன்னா பாய் குரு அண்ட் கிருஷ்ணருடைய, குரு அண்ட் கௌராங்கோட மெர்சி, கருணையால இது பண்ணணும். நம்ம இந்த 3 விஷயம் செய்யணும். சீரியஸ்னஸ் வளர்த்துக்கணும், நம்ம அட்டென்ஷனோட கிளாஸ் கேட்கணும், பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்களை படிக்கணும். இதை சீரியஸா செய்யும் போது நம்மளுக்கு ஹம்பிள்னஸ் வரும். அட் த சேம் டைம் நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அகங்காரம் குறையும். தென் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் வந்து அதிகமா ஆகும். ஓகேவா? அப்ப வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் மெர்சி மேக் கருணை, அதாவது மெர்சினா வந்து என்னதுன்னா மெர்சி மேக் ஆன் ஹம்பிள். மெர்சி கருணை, கருணையா சொல்லுவாங்க. கருணை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எப்படி நம்ம வந்து செக் பண்றது? எனக்கு கருணை கிடைக்குதா இல்லையான்னு தெரியலையா பிரபு, நான் எப்படி அதை செக் பண்றது பிரபு? உண்மையிலேயே கருணை கிடைக்குதா, இல்ல கருணை கிடைக்கிற போதே நானே ஒரு டிராமா நினைச்சுக்கிறேன்னா, ஒரு என்னதோ நானே ஒரு மண்டையில வந்து எனக்கு கருணை கிடைக்கும்னு நினைச்சுக்கிறேன்னா, இல்ல உண்மையிலேயே நான் கருணையை நான் ரிசீவ் பண்ணிருக்கேன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும். கருணை நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மீட்டர் இருக்கு. ஓகேவா? அந்த செக் பண்றதுக்கு நமக்கு ஒரு மீட்டர் இருக்கு. எப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஹம்பல் மூட்டு, பணிவு நமக்குள்ள எப்ப வந்து வருதோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து கருணையை உண்மையிலேயே நம்ம ரிசீவ் பண்றோம். ஆனா ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைஷ்ணவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஆச்சாரியர்கள் எல்லாரும் கருணை கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு வந்து ஹம்பல் மூட்டே வரலையே, பணிவு வரலையே. எனக்கு அப்போ அந்த ஹம்பல் மூட்டு வந்து கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் குறைவா இருக்கு, இல்லைன்னா எனக்கு அறவே வராம இருக்கு, எனக்கு ஹம்பிள்னஸே இல்லைன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து அந்த கருணை கிடைக்குது, நல்லா கேட்கணும், கருணை கிடைக்குது, ஆனா நம்ம அதை ரிசீவ் பண்ணல. ஏன்னா இப்போ ஒருத்தங்க உதாரணம் வச்சுங்களேன், நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு நான் வரேன், மாதாஜி எனக்கு கொஞ்சோண்டு வந்து எனக்கு பால் கொடுங்கன்னு கேட்கறேன், மில்க் கொடுங்கன்னு கேட்கறேன். நீங்க இந்த மில்க் ஊத்துறீங்க, நான் வந்து ஒரு போட் வச்சிருக்கேன், ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த பாத்திரம் ஃபுல்லா வந்து கீழே வந்து ஹோலா ஓட்டையா இருக்கு. நீங்க பால் கொடுக்குறீங்க, எனக்கு அந்த பாலை ஹோல்ட் பண்ண முடியுமா? முடியாது, எல்லாம் கீழே ஊத்திடும். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மளுக்கு, பகவான் கௌராங்க மகாபுரு நம்மளுக்கு குரு வந்து நம்மளுக்கு கருணை கொடுக்குறாங்க, ரசி கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு ஃப்ளோ வரும்போது நம்மளுடைய போட் இருக்குல்ல, நம்ம கருணையை ரிசீவ் பண்றது இருக்குல்ல, அது வந்து ஹோலா இருக்கு, அதனால கருணை ரிசீவ் பண்ண முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஓட்டை வந்து என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட டூப்ளிசிட்டி இருக்கு. மத்த நம்மளுக்கு வந்து பாவம் பண்றோம், நான் ஒன்னும் கொஞ்சம் அபராதம் பண்ணிருக்கேன், பிரச்சனை இல்லை, சொல்லி கரெக்ட் பண்ணலாம். ஆனா டூப்ளிசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம கருணையை வாங்க முடியாது. அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கருணையை வந்து முழுசா ரிசீவ் பண்ண முடியாது. டூப்ளிசிட்டி, டெக்னிக்கல் என்ன சொல்லுவாங்க, காப்பட்டியா சொல்லுவாங்க, கபடத்தனம், பொய்யா நடிக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு வேஷம், வெள்ளைக்குள்ள ஒரு வேஷம், இதான் டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டி சொல்லலாம், இல்ல டிப்ளோமாசி சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பொய்யா இருந்ததுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தலையை சொறிவாரு. ஐயோ என்னடா இவனுக்கு வந்து நான் கருணை கொடுக்கணுமா இல்ல இல்லையான்னு. ஏன்னா ஸ்ரீமன் கோரகுண்ட சுவாமி சொல்லுவாரு, ஜெகநாதருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, பதித்த பாவன்னு சொல்லுவாங்க. பதித்த பாவன் என்னன்னா, பதித்தன்னா கீழே விழுந்த ஆத்மாக்களை, பாவன்னா காப்பாத்துருவாங்க. பதித்த பாவன்னா கீழே உள்ள ஆத்மாக்கள், விழுந்த ஆத்மாக்கள், கஷ்டப்பட ஆத்மாக்கள், பாவங்கள் பண்றவங்களை வந்து பகவான் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொல்றதா பதித்த பாவன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. ஆனா அவர் அழகா சொல்ல, பகவான் ஸ்ரீ ஜெகநாத் இஸ் அ பதித்த பாவன், நாட் கப்பட்ட பாவன். கப்பட்ட பாவனா பாவம் பண்ணவன், கெட்டவனா இருக்கிறவன்,
என்னது சில பாவக்காரை செஞ்சவங்க அவங்களுக்கு கூட பகவான் காப்பாற்றுவாரு, ஏன்னா அவர் பதித்த பாவன். ஆனா நாட் கப்பட்ட பாவன். கப்பட்ட பாவன் என்னன்னா, அதாவது வந்து டூப்ளிசிட்டி இருக்கிறாங்களா, வெளியில வந்து பக்தர் மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ள வந்து பொய்யா வந்து இருக்குது. இந்த மாதிரி கபடத்தனமா இருக்கும் போது பகவான் வந்து கபடத்தனமா இருக்கிறவங்க காப்பாற்ற முடியாது. அதனால பகவான் ஜெகநாத் இஸ் த பதித்த பாவன். பாவம் செஞ்சு கூட காப்பாத்திடுவாரு. ஆனா நாட் கப்பட்ட பாவன், கபடத்தனமா இருக்கிறவங்க காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி, ஏன்னா அவர் கருணை கொடுப்பாரு, ஆனா இவனுக்கு கொடுக்கணுமா வேணாவோ அவருக்கே தெரியாது. ஏன்னா வந்து இவன் வெளியில ஒண்ணு இருக்கான், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூப்ளிசிட்டி, அந்த பொய்யா நம்ம வந்து இருக்கக்கூடாது. அதை மாத்திட்டோம்னா தென் ரிசீவ் பண்ண முடியும், கருணையை ரிசீவ், அந்த மெர்சி ரிசீவ் பண்ண முடியும். தென் அந்த மெர்சி நம்மளுக்கு வந்த பிறகு தென் ஹம்பிள்னஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டெவலப் ஆகும். மோர் மெர்சி அண்ட் மோர் வி ஃபீல் ஹம்பிள்னஸ். அதிகமான கருணையை வாங்க 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 நம்மளுக்கு அதிகமான நம்மளுக்கு வந்து பணிவு வரும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஹம்பிள், நிறைய பணிவு வரணும் நம்மளுக்கு அதிகமா ஆக ஆக ஆக, and more we pray, then more we can chant. then அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணிவு அதிகமா வர வர நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகவானோட பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த பிரார்த்தனை மூலியமாக, பிரேயர் மூலியமாக நம்ம வந்து நம்மளோட சாண்டிங்கை நம்ம வெரி நைஸா பண்ண முடியும். நம்ம சாண்டிங்கை ஜபம் பண்றது வந்து ரொம்ப அழகா நேர்த்தியாக நம்ம பண்ண முடியும். அதனாலதான் மகாபிரபு சொன்ன கீர்த்தனையா சதா தொடர்ந்து நம்ம நாம ஜபம் அழகா பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா we always struggling. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய இடத்துல கிளாஸ் எல்லாம் வந்தா நம்ம நிறைய கேள்விப்போம், எப்படி நான் என்னோட அபராதம் விடுறது மகாராஜ், எனக்கு சோ மச் நான் அபராதம் பண்றேனே, எப்ப நான் விடுறது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த முயற்சியால இந்த அபராதங்களை நம்ம விட முடியாது. அது வந்து வெளியில செய்யக்கூடிய அபராதங்களோ இல்ல மனசுக்குள்ள செய்யக்கூடிய அபராதங்களோ நம்ம வந்து சொந்தமா விட முடியாது. அது நாட் பாசிபிள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னது, நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஓ ஹரிநாமமே, ஓ மகாபிரபுவே, ஓ ஸ்ரீல பிரபுபாதா, ஓ வைஷ்ணவா, எனக்கு வந்து உங்க கருணையை கொடுங்க, ப்ளீஸ் ஷவர் யுவர் மெர்சி. நான் வந்து ரொம்ப ரொம்ப டிகிரேடடான சோல், நான் ரொம்ப கீழே ஆத்மா. அப்போ உங்க கருணை கிடைச்சாதான் நான் வந்து பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமத்தை நான் ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியும். அந்த நாமத்தை ஜெபம் பண்றதுக்கு எனக்கு கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரிய சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரே முக்கியமான முயற்சி வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அவர்கிட்ட இந்த கருணை வாங்கணும், பிறகு வந்து நல்லா சான் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த பூமியில நம்ம கட்ட வந்து இங்க நம்ம இந்த வாழ்க்கையில கடைசி வரைக்கும், இந்த உடம்பு இந்த பூமியில இருந்து விட்டு போற வரைக்கும் இந்த ஒரு குறிக்கோள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் நம்மளுக்கு. இதுதான் நீயும் ரெசல்யூஷன். மத்த ரெசல்யூஷன் நம்ம வந்து மத்த உறுதியெல்லாம் எடுக்கிறது வந்து செகண்ட் தான். ஓகேவா? உங்களோட பர்சனலா நீங்க நிறைய உறுதி எடுக்கலாம். வீடு வாங்கணும், காடி வாங்கணும், நான் ஜாப் வந்து அடுத்த கட்டம் போகணும், அதெல்லாம் வந்து நம்மளுடைய பர்சனல் எல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், நம்ம முதல்ல வாழ்க்கையில கூடிய முதல் உறுதி. நியூ இயர்க்கு நம்ம நிறைய பேர் வந்து உறுதி எடுப்பாங்க, ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் இதுதான். நம்ம வந்து மகாபிரபு கிட்டையும் குரு கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும், நம்ம வந்து ஹம்பிள்னஸ் வளர்த்துக்கணும், அவங்க கருணையை வாங்கணும், பிறகு நல்லா சான் பண்ணணும். இதுதான். தென் கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து நல்லா முன்னேறணும்னா 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது வந்து எங்க இருக்கு? சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு சிசாசங்கம் கொடுத்து போயிருக்காரு. சிசாசங்கத்துல 3ஆம் ஸ்லோகம், திருநாடு அபி சுனிச்சேன தரோரிவ செய்ச்சுனா அமானின மானத்தின கீர்த்தனை சதா ஹரி. 3 விஷயம் என்னது? ஹம்பிள்னஸ், பணிவு, அப்புறம் வந்து டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அண்ட் 3வது வந்து பாத்தீங்கன்னா கிவ் ரெஸ்பெக்ட் ஆன் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இப்ப நான் சொன்னது அந்த 3ல ஹம்பிள்னஸ் பணிவு மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஒண்ணு சகிப்புத்தன்மை, அப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது, அதை பத்தி ஒன்னும் பேசல. ஓகேவா? ஆனா இங்க அதை பத்தி நான் சிம்பிளா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம பணிவு வளர்த்துக்கணும் கிருஷ்ண பக்தியில. தென் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். டொலரன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க இங்க விட்டுட்டு அங்க போனீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கும், அங்க விட்டுட்டு இங்க போனீங்க இங்கேயும் பிரச்சனை இருக்கும், இங்க விட்டுட்டு அங்க போனீங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா நம்மளுக்கு சேவைகள் எங்க கிடைக்குதோ நம்ம செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் சேவை செய்யலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு இடம் இருக்கும் அப்படி எங்கேயுமே இருக்காது. எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு. ஓகேவா? நீங்க எங்க வேணா நான் துண்டு போட்டு தாண்டுவேன்,
எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு. நீங்க பிருந்தாவனத்துக்குள்ள போனாலும், நீங்க மாயாபுரம் போனாலும் அங்கேயும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். இங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, மத்தவங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம இங்க வரல. நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். டொலரன்ஸ், அதான் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. கிவ் ரெஸ்பெக்ட் ஆன் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இது ரொம்ப நம்ம ஹரே கிருஷ்ணால, கிருஷ்ண பக்தியில மக்கள் மத்தியில் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம சாதாரண ஒரு இந்தியர்களும் க்ளோஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சும்மா ஹம்பலா தலையாட்டது கூட இப்ப அது கூட இல்லை. சரி, இந்த சமயத்துல பக்தர் மத்தியில நம்ம ஹரே கிருஷ்ணா வரோம், பக்தர் மத்தியில ஹரே கிருஷ்ணா சொல்றது கூட ரொம்ப குறைவா இருக்கு. நீ முதல் சொல்வியா, இல்ல நான் முதல் சொல்லுவேனா, இல்ல நீ முதல் சொல்லு, இல்ல நான் முதல் சொல்ல மாட்டேன், உன்னோட நான் வந்து ரொம்ப கீழேனா, நீ எனக்கு முதல் சொல்லு, அப்ப நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது எப்படி வந்து ஹம்பிள்னஸ் வரும்? ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்ல, இங்க பார்த்தா அவங்க அங்க பாக்குறது, அங்க பார்த்தா இவங்க அவங்ககிட்ட பார்த்து பேசுறது, இவங்க அவங்ககிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்லை, இவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றது இல்ல. நம்ம வந்து சரி, சில சமயத்துல நம்மளுக்கு பிடிக்கல, பேசலைன்னா, நம்மளுக்கு அறவே இது இல்லைன்னா நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஆனா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது இது ஒரு பேசிக் குவாலிட்டி. ஓகேவா? ஒண்ணு நம்ம பாக்குறோம், ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா மாதிரி இல்ல, ஹரே கிருஷ்ணா அவ்வளவுதான். ஜஸ்ட் அது நம்ம அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும். மத்தவங்க கிட்ட நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், ஜஸ்ட் விட்டுற வேண்டியதா. ஏன்னா இந்த கலியுகத்துல நம்ம யாரையும் நம்ம மாத்த முடியாது. அவங்க பக்தியில திருந்தி வரணும்னு நினைச்சா மட்டும்தான் இங்க மாற முடியும். ஓகேவா? அதனால இந்த 3 குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 1ஆம் தேதி, இந்த 1ஆம் மாசம் 2026 1/1/2026 இதுல நம்மளுக்கு நெத்தியில அடிச்ச மாதிரி இந்த ஆர்டிக்கல் ஆச்சரியங்கள் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் 2026 வரும்போது நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதனால ஐ ஹோப் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா மாதவா கி ஜெய், ராதா கோபால் ஜி கி ஜெய், ஜெகநாத பலதேவ் சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி ஜெய், கௌரங்க மகாபிரபு கி ஜெய், நிதாய் கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி போ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம்.